தேங்க்யூ. ஸோ கேள்விகள் நம்ம சார் ரைட் டீம் கிட்ட கேட்கலாம். எஸ், நட்டி சார்கிட்ட ரவி மரியாதை இருந்தோன்னு சொல்லிட்டு ரவி மரியா அதிகம் சம்பளம் கேட்டாரா இல்லை அவருக்கு ஏற்ற கேரக்டர் இதில் இல்லையா? ஏன்னா அவ்வளோ தூரம் அவங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணதான் நட்டி சார் அளவுக்கு அவரும் பண்ணதா சொன்னீங்க. இந்த விழாவுக்கும் அவ்வளோ தூரம் பெருந்துமே வந்திருக்கிறாரு. ஏன்னா அவர் சின்ன கேரக்டர் கொடுத்தா கூட பண்ணுவார், ஒரு கெஸ்ட் ரோல் கூட இல்லையா அதில்? இல்லை சார், அவருக்கு அந்த படத்துக்கு கேரக்டர் இல்லை சார், அதுதான் உண்மை. ஆமாம் சார். சார் நட்டி சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். நான் பார்த்தேன் அந்த பொண்ணு இவானாவா அவங்கள அந்த பக்கம் தள்ளிட்டு ஹீரோயின் இந்த பக்கம் கூப்பிட்டீங்க. நான் கூட என்னமோ ஏதோ நினச்சேன். அப்புறம் தான் அவங்க ஒரு நல்ல ஃபேமிலி, பெரிய பாராளுமன்றத்துக்கெல்லாம் புல்லட் ப்ரூஃப்லாம் பண்ணாங்க. அந்த மரியாதை, அதாவது ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க அவங்க. அந்த அந்த அப்படி ஒரு எண்ணமே இல்லாமல் வந்து நம்ம சொன்னதெல்லாம் செஞ்சாங்க. மேடம் நீங்கள் வந்து நீங்கள் நில்லுங்க, மேடம் நீங்கள் அங்கேருந்து ஓடிவாங்க, இதெல்லாம் சொல்லும்போது என்ன எதுக்காக சொல்கிறாங்கன்னு எந்த ஒரு கேள்வியும் கேட்காம, அதே மாதிரி எனக்கு இன்னும் வேணும், இன்னும் இருந்தால் தான் உள்ள செட்டுக்குள்ளே வருவேன், இல்லைனா வரமாட்டேன். நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி எதிர்பார்க்குறது. ஆனால் இவங்ககிட்ட அப்படி எந்த எதுவுமே கிடையாது. அதனால தான் அவங்க ஃபாதர் வந்து இன்றைக்கி வந்து நேஷனல் லெவலில் போராட்டப்பட வேண்டிய மனிதர்கள் அவர் ஒருத்தர். நட்டி சார், சொல்லுங்கள். கேப்டனுக்கு அப்புறம் அதிகமாக காக்கி சட்டை போட்டது நீங்க தானே நினைக்கிறீங்களா? ரொம்ப நன்றி. அப்படி ரைட் இல்லை, அப்படி இல்லை. ஸ்கிரிப்ட் ஏதும் போதே அது போலீஸ் கெட்டவனா இருந்தாலும் சரி, நல்லவனா ஹீரோவா இருந்தாலும் சரி, நட்டின்னு எழுதுறாங்களோ? அப்படிதான் நினைக்கிறேன் சார். நான் வந்து கதை சொல்றாங்க, ஆனால் ஒவ்வொரு போலீஸும் வேற வேற மாதிரி இருக்காங்க. இப்போ கர்னல் இந்த கண்ணபிரான் வேற, இதில் இந்த மகாராஜன் இந்த வரதராஜன் வேற, இந்த படத்தில் இருக்க போலீஸ்காரர் வேற. ஸோ ஒவ்வொரு போலீஸ்காரர் வேற மாதிரி இருக்கிறதுனால நான் படம் கதையும் நல்லா இருக்கு. இது நான் பண்ணலன்னா இன்னொருத்தர் பண்ண போறாரு. நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு தோன்றது தான். டேரக்ட் சார், இந்த நேம் வந்து ரைட் அப்படின்னு இங்கிலீஷில் வந்திருக்கு. இது ஒருவேளை பேன் இந்தியா போகிறதுக்காக வச்சுருக்கீங்களா? இல்லை சார், இது வந்து ரீச் ஆகணுங்கிறதுக்காக சார். இந்த கேரக்டரோட பிளேவே அப்படி தான் இருக்கும். இந்த கேரக்டர் பண்ணது சரி அப்படிங்கிறது தான் ரைட் ஆஃப் ஜஸ்டிஸ். சார் கதை என்ன போலீஸ் ஸ்டேஷனை ஹைஜாக் பண்ணுறாங்களோ? அது நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் சார். இல்லை, இந்த லேப்டாப் வந்த பிறகு கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சார் ப்ளீஸ். அக்ஷரா மேம், இதான் ஃபஸ்ட்டு மூவி. இதுக்கு வந்து அவங்க கதையை சொன்னோன்னே எப்படி சூஸ் பண்ணீங்க? அதே போல் நீங்கள் பேசும்போது இந்த இந்த டீம் வந்து யார் வந்தாலும் ரொம்ப ரெஸ்பெக்டாக, பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டீங்க. இந்த படம் முடிஞ்சிருச்சு, அடுத்த படத்துக்கு போவீங்களே எப்படி? தெரியாதுங்க, ஃப்யூச்சர் பார்க்கலாம். கண்டிப்பாக நல்ல டீமாக அமையும் நினைக்கிறேன், பார்க்கலாம். ஹீரோயினுக்கு ஒரு கேள்வி. சர்வையா சுதாகரனா இருந்தவங்க திடீர்னு அக்ஷரா ரெட்டியாக மாற்றினதுக்கான காரணம் என்ன? அஸ்ட்ராலஜியில் சொல்லியிருந்தாங்க, இட் வாஸ் நாட் ரைட் ஃபார் மை டேட் ஆஃப் பர்த் அண்ட் எவ்ரி திங். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான். பட் 2013 வந்து ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ்